ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கான்செப்ட்லாம் புரிஞ்சுதா ஓவியா? எஸ் சார். நம்மளுக்கு இப்போ எல்லாமே கான்செப்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து மெஷின் லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெஷின் லேர்னிங்லேயே வந்து கான்செப்ட் வைஸ் பார்த்துட்டு தான் மெஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த கான்செப்டா புரிஞ்சுங்க. நம்ம இதை எப்படி சீக்வன்ஸாக யூஸ் பண்ண போறோன்றது நம்ம எம்எல் கான்செப்ட் வரும்போது இதை எப்படி நம்ம சீக்வன்ஸாக யூஸ் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். ஓகே ஓகே சார் இன்னைக்கு சசி வரமாட்டாளா? வரலையா அவங்க? மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? ஆ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? எனக்கு கால் பண்ணி சொன்னா. ஓகே சரி, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, கோரிலேஷன் அனாலிசிஸ், அவுட்லையர் டிடக்ஷன், ஸ்கியூனஸ் அண்ட் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். இந்த 4 கான்செப்ட் பார்த்தோம், 5 கான்செப்ட் பார்த்தோம். கரெக்டா? இதில் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கிறது எதுக்காக? நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ப்ரிடிக்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வேல்யூஸ் நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நல்ல ஹைபாத்தசிஸ், எவ்வளோ வேல்யூஸ் ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோன்றது கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன 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 இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, நம்மளுடைய மெஷின் லேர்னிங் எந்த டைப் ஆஃப் டேட்டாவை அதிகமாக ட்ரெயின் பண்ணியிருக்கு, அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதில் வேற எதுவும் இல்லை. இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கை நம்ம ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், வேற எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி ஸ்கியூனஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா எப்படின்னாக்கா, ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூ, இது நெகட்டிவ் ஸ்கியூ. இது மாதிரி டேட்டா இருக்கக்கூடாது. அந்த டேட்டா இருக்கக்கூடாதுன்னா நம்ம இது மாதிரி ஜென்ரேட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்கியூனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறோம்னாக்கா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்கியூனஸால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃபிட்டிங் கான்செப்ட் வரும். ஓவர் ஃபிட்டிங்னா என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும்போது அக்யூரசி அதிகமாக இருக்கும், டெஸ்ட் பண்ணும்போது அந்த அக்யூரசி கம்மியாகும், இல்லை வைஸ் வெர்ஸா இருக்கும். ட்ரெயின் பண்ணும்போது கம்மியாக இருக்கும், டெஸ்ட் பண்ணும்போது அக்யூரசி அதிகமாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓவர் ஃபிட்டிங்ன்ற கான்செப்ட் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த ஸ்கியூனஸ் பார்ப்போம். ஸ்கியூனஸ் பார்த்து ஸ்கியூனஸ் இல்லைனாக்கா நம்ம டைரெக்டாக மெஷின் லேர்னிங்குள்ளார போயிடுவோம், இல்லைனா அந்த ஸ்கியூனஸை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 கான்செப்ட்ஸ் நேற்று பார்த்தோம். அப்புறம் அவுட்லேயர் பார்த்தோம். அவுட்லேயர் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, வேற எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம முக்கியமான 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து பிசிஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பிசிஏன்றது என்னன்னாக்கா, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஏன் இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? இந்த கான்செப்டை நம்ம தனியாக வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல படிக்க போறோம். டைமென்ஷனல் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிக்க போறோம். அந்த கான்செப்டோட ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போறோம். இதை நம்ம மெஷின் லேர்னிங்ல படிக்கும்போது இந்த மெஷின் லேர்னிங்கா படிக்க போறோம். இப்போ நம்ம டெக்னிக் இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது என்னன்னாக்கா, இதுல வந்து இதை பேஸ் பண்ணி நான் பிசிஏ பண்ணனா எனக்கு என்ன வரும், பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த டேட்டா ஆர் எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து ஹைலி கோரிலேட் ஆயிருக்கு, இல்ல ஹைலி வேரியன்ஸா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒரிஜினல் ஹை டைமென்ஷனல் டேட்டா இன்டு நியூ செட் ஆஃப் orthogonal components called principal components that capture the maximum variance in the data. PCA is widely used to simplify data, reduce noise and enhance the performance of machine learning model. இது என்ன அப்படின்னாக்கா, சிம்பிளா சொன்னாக்கா, இப்போ என்கிட்ட வந்து 10 ஃபீச்சர் இருக்கு. 10 ஃபீச்சர்னா 10 காலம் இருக்கு. 10 காலம் பேஸ் பண்ணி நான் ஒரு டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண போறேன். இந்த 10 காலம்ல எந்தெந்த காலம்லாம் வந்து இந்த டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் வந்து இந்த பிசிஏ.
ஸோ இந்த பிசியை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா எந்த காலம் காம்பினேஷன்ல எந்தெந்த காலம் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு மெஷின் லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்னென்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல டைமென்ஷனல் ரிடக்ஷன், வேரியன்ஸ் அண்ட் கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் பார்க்க போறோம். டைமென்ஷனல் ரிடக்ஷன்ன்றது என்னன்னாக்கா இது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஓகே, ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வேரியபிள்ஸ்ன்றது இங்கே என்னன்னாக்கா காலம்ஸ். அந்த காலம்ஸை நான் எப்படி வந்து எந்தெந்த காலம்லாம் பிரின்சிபல் காலம், முக்கியமான காலம் எதெல்லாம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைமென்ஷனல் ரிடக்ஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதையே இன்னொன்று இருக்கு, இந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ல ஆர் சிங்கிள் டைமென்ஷன்ல இந்த டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த பிசிஏ கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் தான் வேரியன்ஸ் அண்ட் கோவேரியன்ஸ் அனாலிசிஸ். ஓகே, இது எப்படி பண்ண போறோன்றதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டேட்டாவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய ஸ்டாண்டர்டைசேஷன் இதில் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஓகே, இது நம்ம புதுசாக தான் பார்க்க போகிறோம். கரெக்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்னன்னாக்கா என் டேட்டாவை ஒரு ரேஞ்சுக்குள்ளார எடுத்துகிட்டு வரதுக்கு தான் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட்டாவை ஒவ்வொரு டேட்டாவையும் மீனால டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 to 1 ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். இது மாதிரி ஒரு டேட்டாவை நான் ஸ்கேல் பண்ணலாம், இல்லை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் நம்ம பார்க்கலாம், இதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்கேலிங் அண்ட் நார்மலைசேஷன் இருக்கு. அதில் பார்க்கலாம் இந்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்றது என்னன்னாக்கா என் டேட்டாவை ஒரு ரேஞ்சுக்குள்ளார எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகே, இது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ. நெக்ஸ்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை கம்ப்யூட் பண்ணுறது. இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா ஒரு காலம்க்கு இன்னொரு காலம்க்கு ரிலேஷன்ஷிப் தரும். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோவேரியன்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் கோவேரியன்ஸ். என்ன ரெண்டு காலமோ அந்த ரெண்டு காலமுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் தரும். ஸோ இதான் வந்து கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸோட ஃபார்முலா இதான், x transpose matrix into x divided by n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோவேரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து ஈகன் வேல்யூ அண்ட் ஈகன் வெக்டர்ஸ். ஓகே, ஈகன் வேல்யூஸ் ஈகன் வெக்டர் அப்படின்னா என்னன்னாக்கா ஈகன் வேல்யூன்றது என்னன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் கோவேரியன்ஸ், அமௌண்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் எவ்வளவு வேரியன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஈகன் வேல்யூ. ஈகன் வெக்டார்ன்றது என்னன்னாக்கா டைரக்ஷன்ஸ். வெக்டார்னா நம்ம என்ன சொல்றோம், ஜெனரலா வந்து டைரக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் அதாவது எந்த பிரின்சிபல் காம்போனன்ட் வந்து ஹையரா இருக்கு, எந்த பிரின்சிபல் காம்போனன்ட் வந்து லோயரா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதை நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஹை லெவலில் ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது எக்ஸாம்பிளோட நம்ம இங்கே பார்க்கலாம் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேனாக்கா ரேண்டமாக நான் ஒரு 100 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த 100 நம்பர்ஸும் எப்படி இருக்க போகுதுனாக்கா 100 சாம்பிள்ஸில் இருக்க போகுது, 100 ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல டேட்டா ஸோ அதை நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் 100/5 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதான். ஸோ எனக்கு ஓவராலாக 100 ரேண்டம் நம்பர்ஸ் ஃபார் 5 காலம்ஸ் கிடச்சிருக்கு. வர ரேண்டம் நம்பர்ஸ்லாம் 0 to 1 இருக்கும். அதை நான் 100 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா,
இந்த இன்ட் 100 என்னன்னாக்கா அந்த 100ஆல டிவைட் பண்ணிருக்கோம். இந்த 100 இல்லைனாக்கா என்ன பண்ணும்? 0 to 1 ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். சரி, இப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண போறேன். ஸோ இது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும், அப்புறமா பிசி அப்ளை பண்ணணும். நம்ம இங்க ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் இங்க பார்க்க போறது இல்ல, அடுத்த எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றேன். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு போது அதுக்கு இந்த டேட்டா இன்புட் கொடுத்து பண்றேன். இது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளார எடுத்துட்டு வர போகுது. -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச். இதுதான் வந்து எனக்கு இப்படி இருக்கிற டேட்டா ரேஞ்ச் வந்து எனக்கு இப்போ இது மாதிரி மாறுது. இது பேர் தான் ஸ்கேலிங். ஏன் ஒரு ரேஞ்சுக்குள்ளார எடுத்துட்டு வர்றது தான் ஸ்கேலிங். இந்த ஸ்கேலிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து அல்காரிதம் நம்ம மேலே பார்த்தாலும் அந்த அல்காரிதம் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த அல்காரிதம் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பிசிஏ. இப்போ நான் எனக்கு மொத்தம் எத்தனை காம்போனன்ட் வேணும்னா 5ல இருந்து 2 காம்போனன்ட் தான் வேணும். எந்த 2 காம்போனன்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்? ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா 2 காம்போனன்ட் தான் எனக்கு எடுத்துன்னு வந்து தரப்போகுது. ஸோ அந்த 2 காம்போனன்ட் தான் இது. ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், டைமென்ஷனலி ரிடக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி என்ற கான்செப்டால நடக்குது. இந்த பிசி என்ற கான்செப்ட் எங்கே இருக்கு? ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எதுலனாக்கா டீகம்போசிஷன் டெக்னிக்ஸ், எஸ்கேஎல்ல டீகம்போசிஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் வந்து பிசிஏ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருந்து தான் இந்த பிசிஏ கான்செப்ட் அப்ளை ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதான் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீஃப் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எனக்கு பிசிஏ வந்துச்சு. இப்போ 2 பிசிஏ காலமையும் PC1 PC2 2 காலமையும் நான் என்ன பண்ணுறேன், டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை பிளாட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 காலமும் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு பிளாட் ஆயிடும். ஸோ இந்த 2 காலம் தான் எனக்கு வந்து கோவேரியன்ஸ் அதிகமாக இருக்கு, கம்பாரிசன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால இந்த 2 காலமுக்கு மட்டும்தான் எனக்கு டேட்டா வந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பிசிஏ 5 காலம்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 காலமா எதில் ஹை கோரிலேஷன் இருக்கோ அந்த 2 காலம் மட்டும் எனக்கு வரும். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் 3 கொடுத்தீங்கன்னா 3 காலம் வரும். இதுதான் ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் தியரிட்டிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸில் நிறைய வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த வேரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 100 சாம்பிள்ஸ்க்கு 5 ஃபீச்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். பிசிஏ டு ரெடியூஸ் த டேட்டா டு 2 பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ். அப்புறமா அந்த 5லேருந்து 3 பிரின்சிபல் காம்போனன்ட் போட்டுட்டோம். அப்புறம் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோன்னா எப்படி அந்த 5 காலமாக 2 காலமாக ரெடியூஸ் பண்ணுறதுன்றது மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். ஏன் இது எதனால் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காலமுக்கு தான் வந்து ஹை கோரிலேஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் எப்போ நீங்கள் டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணும்போது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது நம்ம தனியாக பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம்னா எனக்கு நிறைய காலம் இருக்குது, எனக்கு ஒரு 20 காலம் இருக்குது. 20 காலமே நான் மெஷின் லேர்னிங்கில் போட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதில் நான் வந்து எது ஹைலி வேரியன்ஸாக இருக்கோ அந்த காலமை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிசிஏ டெக்னிக். வேற எந்த பர்பஸும் கிடையாது. இதில் ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் நம்ம யூஸ் பண்ணல, டிஃபால்ட்டாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இதில் ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்னா என்னன்றது தனியாக நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்கலாம். இப்போ நான் இதை டைரெக்டாக ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு இந்த ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார்ஸ் எப்படி வருதுன்றது தெரியும். இது வந்து ஒரு அரே, 2 டைமென்ஷன் அரே. இது வந்து ஒரு ரோ, இது ஒரு ரோ. இந்த ஒரு ரோவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஈகன் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இந்த ஈகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் நம்பையில் லீனியர் அல்காரிதம்ல லீனியர் அல்காரிதம்ல ஈக் அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணணும்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈகன் வேல்யூ என்ன ஈகன் வெக்டார் என்னன்னு 2 ரிசல்ட் தரும். ஸோ இதான் ஈகன் வேல்யூ வந்து 5 to ஈகன் வெக்டார் வந்து இதுதான். இது என்ன ஈகன் வேல்யூஸ்னா ஒவ்வொரு ரோவுக்கு சொல்லும். இதுக்கு ஒன்று சொல்ல போகுது. அப்புறம் ஈகன் வெக்டார்ன்றது டைரக்ஷன்.
ஸோ எப்படி போகுது அப்படின்றது. இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல போகுது. இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ ஏன்னா இது 4லேருந்து 2 கம்மியா இருக்கு. இது 1லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்கு. இது நம்ம எப்படி பண்ணுதுன்றதை இங்க பார்க்கலாம். ஏன் ஈகன் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா, மேக்ஸிமம் ஈகன் வேல்யூஸ் எப்படி பண்ணணும்னாக்கா, ஓகே ஈகன் வெக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா, ஈகன் வெக்டார்ன்றது இது இது பார்த்துடலாம். ஓகே ஈகன் வெக்டார்ன்றது என்னன்னாக்கா, eigenvector are non-zero vectors that only change by a scalar factor when a linear transformation is applied to them. Essentially, an eigenvalue of matrix A is a vector that when multiplied by A result in vector that is scalar multiple of original vector. So இது ஒன்றும் இல்லை. ஸோ இது என்னன்னாக்கா, ஏன்ற ஒரு வெக்டாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லேம்டா ஆஃப் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் இந்த லேம்டான்றது இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவா இருக்க போகுதுனாக்கா, ஒரு ஈகன் வேல்யூ கரஸ்பாண்டிங் டு த ஈகன் வெக்டாரா இருக்கும். நம்ம அப்போ ஈகன் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வின்றது தான் ஈகன் வேல்யூஸ். இந்த ஈகன் வேல்யூஸ்ன்றது என்னக்கா, இட்ஸ் a scalar associated with a given even vector. வெக்டார்ன்றது ஒரு ரோ. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேலிங் வந்து எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த 4-2க்கு ஸ்கேலிங் எப்படி நடந்திருக்குனாக்கா 5 பாயிண்ட்ஸில் நடந்திருக்கு. இந்த 1-3க்கு ஸ்கேலிங் எப்படி நடந்திருக்குன்னா 2 பாயிண்ட்ஸில் நடந்திருக்கு. இந்த ஈகன் வேல்யூஸ் வச்சு தான் இந்த ஈகன் வெக்டார் இங்கே கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, சிம்பிளாக நம்ம ஒரு காலமுக்கு இன்னொரு காலமுக்கு எவ்வளோ டிபெண்டன்சிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஈகன் வெக்டார் பார்த்தீங்கன்னா, இது பாசிட்டிவ்ல இருக்கு, இதுவும் பாசிட்டிவ்ல இருக்கு, இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் காலம் எனக்கு டைமென்ஷனலி தேவைப்படாது அப்படின்ற டிசிஷன் வரலாம். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், சேம் வேல்யூ தான் இது பாசிட்டிவா இருக்கும். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4-1 இருக்கு, இது 2-3 இருக்கு. இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ்ல காமிக்குதுங்க. ஸோ இதுதான். இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு காலம் எந்த காலம் வந்து 0 வருது, இப்போ இந்த காலம் வந்து 0 ஆகிடும், இந்த காலம் வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா, டுவர்ட்ஸ் 0 ஆயிடுச்சுனாக்கா இந்த காலமை நம்ம எடுக்க மாட்டோம். இதில் எது மேக்ஸிமம் ரிசல்ட் வருதோ அந்த காலம் தான் எடுக்கும். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் இந்த ரேஷியோ இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த ரேஷியோ தான் இது. இந்த ரேஷியோ தான் வந்து ஈகன் வேல்யூஸ். ஸோ இது மாதிரி ஓகேவா? ஸோ இந்த 2 இதுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே இல்லை இதில். ஓகேவா? அது மாதிரி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிசிஏல யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் யூஸ் பண்ண போகிறோம், வைப்ரேஷன் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வைப்ரேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுலேயும் நம்ம இந்த ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு குவாண்டம் சிஸ்டமோட எனர்ஜியை ப்ரெடிக்ட் பண்ணுறது இதை யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக எங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பிசிஏல மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. பிசிஏல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, எந்தெந்த காலமுக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் தான். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு இந்த காலமுக்கு நான் ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன், இதே டேட்டா எடுத்துக்கலாம். ஏன் நம்பை மட்டும் போதுமா அதில்? ஓகே. இந்த டேட்டாவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஈகன் வேல்யூ ஈகன் வெக்டார் கண்டுபிடிக்க போறேன். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்,
ஒரு 100/5 மேட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இது வந்து ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் இதோட ஈகன் வேல்யூஸ் இது 5 வேல்யூஸ். ஓகே, இதோட ஈகன் வெக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, நம்மளுக்கு 5 ரோஸ் கிரியேட் ஆகிடும். ஏன்னா இது வந்து 5/5. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2/2 கிரியேட் ஆகிடும். கரெக்டா, 2 இது ஒன்று. ஸோ இதில் எந்தெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது 2 காலம் வந்து ஜீரோவுக்கு அப்படியே ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காலம்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் அது எடுத்திருக்கும், தேர்ட் காலம் எடுத்திருக்கோம், ஃபோர்த் காலம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், ஃபிஃப்த் காலம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இதில் வந்து ஆல்டர்னேட் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்ல வருது. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து பிசிஏ கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம். நம்மளுக்கு பிசிஏ கான்செப்ட் தனியாக பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் இதை பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது இதில் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் என்ன தெரிஞ்சால் போதும்னா, இந்த பிசிஏல நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். பிசிஏல நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தெந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரோ அந்த ஃபீச்சரை மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து இந்த பிசிஏல இருக்கிற மெயின் டெக்னிக். ஓகேவா கைஸ்? ஸோ நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அதில். ஓகே, ஓகே, நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல நான் வந்து ஏர் பொல்யூஷன் டேட்டா வச்சிருக்கேன். ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் டேட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன சிட்டி, எந்த டேட்டில், ஏக்யூஐ என்ன, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது இதில் இருக்குது. அப்புறம் கார்பன், CO எவ்வளோ இருக்குது, NO எவ்வளோ இருக்குது, NO2 எவ்வளோ இருக்குது, CO2, SO2, PM2.5, PM10, அப்புறம் NH3, இது மாதிரி இந்த வேல்யூஸ்லாம் எவ்வளோ இருக்குன்றது நம்ம இங்கே நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த டேட்டா ஃப்ரேமில் இருந்து ஷேப்ஸ் பார்க்குறேன், அப்புறம் அதோட டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன், நல்ல எவ்வளோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனோட சம் எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கிரைப். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் ஆவரேஜ் வேல்யூ, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துருச்சு. மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 5, 75%லும் 5 இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. ஸோ இது அவுட்லயர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டா, அது மாதிரி இதுவும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அவுட்லயர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லயராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பேசிக் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லோட சம் எடுத்துருக்கோம். நல்லோட சம் எவ்வளோ இருக்குது, 0 இருக்குது, எல்லா காலமுக்கும் 0 0 0 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா டூப்ளிகேட்டோட சம் எடுத்துருக்கோம். டூப்ளிகேட்டும் எவ்வளோ இருக்குது, 0 டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண வேணாம், ட்ராப் டூப்ளிகேட்டும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை விசுவலைஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னாக்கா ஹிஸ்டாகிராம், இந்த PM2.5க்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு ஒரு ஹிஸ்டாகிராம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு PM2.5க்கும் சிட்டிக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறோம். PM2.5க்கும் 10க்கும் எவ்வளோ எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, 3 பண்ணுறோம். 1 ஹிஸ்டாகிராம், 2 ஒரு பாக்ஸ் பிளாட், இன்னொன்று வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூடு இருக்குது. கரெக்டா, இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூடு இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த PM2.5ல நம்மளுக்கு இது வந்து 75%, 117, ஆனால் மேக்ஸ் வேல்யூ 200 and 203, கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் மேலே, 20 டைம்ஸ் அதிகமாக இருக்குது.
கரெக்டாக அந்த டேட்டா. அப்போது இதில் கண்டிப்பாக ஸ்கியூனஸ் இருக்கும். அது பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிடலாம். இதுதான் நான் வந்து அவுட்லயர்ஸ் இருக்கும்னு நான் சொன்னேன். இதில் பாருங்கள், நான் 2.5 தான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். 2.5 ட்ரா பண்ணும்போது இந்த டேட்டா எப்படி போகுது? 0ல இருந்து பீக் இதான் இருக்கிறதுலே பீக் ரைட் ஸ்கியூடாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சிட்டியை பேஸ் பண்ணி 2.5க்கு பாக்ஸ் பிளாட் போட்டுருக்கோம். பாக்ஸ் பிளாட்ன்றது நம்மளுக்கு அவுட்லயர்ஸ் கொடுக்குற பிளாட். எவ்வளோ அவுட்லயர்ஸ் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு சிட்டிலையும் அவுட்லயர்ஸ் பாருங்க. இதெல்லாம் இவ்வளோ அவுட்லயர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2.5க்கும் 10க்கும் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போட்டுருக்கோம். சாரி, ஸ்கேட்டர் பிளாட் தான் போட்டிருக்கோம். அது எப்படி இருக்கு? இந்த ஸ்கேட்டர் பிளாட் லீனியராக இருக்கு. 2.5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிஎம் 10ம் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ லீனியராக இருக்கு. இதில் அவுட்லயர் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு அவுட்லயர் தான். இது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி எல்லா டேட்டாவும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? 0 to 1000 நிறைய இருக்கு. ஆனால் 1000ல இருந்து 2000 வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, இப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன். என்னன்னாக்கா ஆவரேஜ் பொசிஷன் எடுக்கிறேன். எப்படின்னா 2.5ம் 10ஐயும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஆவரேஜ் பொசிஷன் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் கோரிலேஷன் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். இந்த கோரிலேஷன் அனாலிசிஸில் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எல்லா காலமுக்கும் கோரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம கோட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நன்றி. ஓகே, இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ் ஏன் வரல, ஏன் எரர் வருது அப்படின்னா இதில் நான் நியூமரிக்கல் டேட்டா இருக்கு. கோரிலேஷன் அனாலிசிஸில் எல்லா டேட்டா நியூமரிக்கலாக இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ அதனால இதில் வந்து நான் நியூமரிக்கலாக இருக்குது. அதனால கோரிலேஷன் அனாலிசிஸ் வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோரிலேஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த டேட் அண்ட் இந்த சிட்டி இது ரெண்டும் தான் ஆப்ஜெக்டாக இருக்கும். கரெக்டா? இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை விட்டுட்டு மீதி காலம் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளாக இந்த இடத்துல காலம் நேம் மட்டும் எடுக்க போறேன். ஸோ இந்த காலம்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா எனக்கு இதெல்லாம் இந்த ரெண்டு காலம் லிஸ்ட்டில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒன்லி ஆப்ஜெக்ட் காலமை விட்டுட்டு மீதி காலம் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை எப்படி எடுக்கலாம்? இந்த ரெண்டு காலம் விட்டுட்டு நம்ம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் ஒரு லூப் மாதிரி ஒன்று எழுதலாம். அதில் எழுதும்போது இதில் எந்தெந்த காலமோட டைப்லாம் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கோ அந்த காலம்லாம் விட்டுட்டு நீங்கள் நான் ஆப்ஜெக்ட் காலமை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே கோரிலேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஓகே, remove object columns and do plus. ஸோ இவங்க எக்ஸாம்பிளுக்கு இது வச்சிருக்காங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட் காலம்னு வச்சிருக்காங்க. இதில் கோரிலேஷன் அனாலிசிஸ் மட்டும் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் காலம் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கோடு. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் காலமை மட்டும் ரிமூவ் பண்ண போகுது. என்ன பண்ணும்? டிஎஃப் டாட் செலக்ட் டைப்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆப்ஜெக்ட். அப்போ நான் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் காலமை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு
இது ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகுது. அந்த டேட்டா ஃப்ரேம்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கோரிலேஷன் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இவ்வளோதான். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேம்க்கு நம்ம கோரிலேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளா ஒரே லைன்ல நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ கோரிலேஷன் அனாலிசிஸ் நடக்கும். ஸோ அந்த கோரிலேஷன் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பொல்யூஷனுக்கு கோரிலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏக்யூஐ 46ல இருக்கு, இது 94ல இருக்கு, இது 72ல இருக்கு, இது 75ல இருக்கு. ஸோ SO2 56ல இருக்கு. கரெக்டா? பிஎம் 2.5 10 1ல இருக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆவரேஜ் பொல்யூஷன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இந்த ஃபார்முலா இங்க தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால இது வந்து 1 இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா NH3ன்றது வந்து 58% இருக்கு. ஸோ அப்போ இதுதான் ஆவரேஜ் பொல்யூஷன் தான் எனக்கு வந்து ஹைலி கோரிலேட்டடா இருக்கு மற்ற ஃபீச்சருக்கு. மற்ற ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைலி கோரிலேட்டடா இல்லை. இதுதான் இந்த பிஎம் 2.5 10 நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஏன் கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்றோம்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்தோம். ஸோ அதனால இந்த ரெண்டு காலம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, இந்த ஒரு காலம் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது இப்படிதான் நீங்க கோரிலேஷன் பார்க்கணும். ஓகே, இது நம்ம கான்செப்ட் தான் பார்க்க போறோம். மண்டேல இருந்து நம்ம இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன பண்றோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் இப்போ இந்த கேட்டகரிக்கல் டேட்டாவை நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏக்யூஐயை எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்க போறேன். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 இருக்க போகுது. ஸோ அதுக்கு அந்த டேட்டா ஃப்ரேம்ல கவுண்ட் பிளாட் எடுக்கிறேன். ஸோ கவுண்ட் பிளாட் எடுக்கும்போது எனக்கு ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி வந்து பிளாட் ஆயிருக்கு, எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 1 2 3 4 5ல 1ல எவ்வளவு டேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 இருக்கும்னு வச்சுக்கலாம். 2லயும் 2000 டேட்டா இருக்கு, 3ல ஒரு 1800 டேட்டா இருக்கும், 4ல பாத்தீங்கன்னா ஒரு 4500 இல்ல 5000 டேட்டா இருக்கு. 5ல எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 12000 ரெக்கார்ட்ஸ்க்கு மேல இருக்கு ஓவராலா. ஸோ அப்போ இந்த டேட்டா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஏக்யூஐ மட்டும் அதிகமா இருக்கு, மீதிலாம் கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஈச் டேக்கு எனக்கு இருக்கு. இது மாதிரி டேட்டா பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் இருந்தா அந்த டேட்டா செட்டை நீங்க என்னன்னு சொல்லலாம்னாக்கா டைம் சீரிஸ் டேட்டா செட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டைம் சீரிஸ் டேட்டா செட். அப்போ டைம் சீரிஸ் டேட்டா செட்டை நம்ம எப்படி பண்ண போறோம்னா நம்ம டேட்டா ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்புறமா அதில் அந்த டேட்டா ஆப்ஜெக்டை இண்டெக்ஸா செட் பண்ணிக்க போறோம். அப்போ இப்போ இண்டெக்ஸா நம்மளுக்கு என்ன இருக்கு? 0 1 2 3 இருக்கு ரெக்கார்ட் நம்பர்ஸ். கரெக்டா? இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 இருக்கு. இப்போ அதுக்கு பதில் என்ன ஆக போகுது? டேட் தான் வந்து இண்டெக்ஸா செட் ஆக போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஆவரேஜ் பொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது வந்து நம்ம அக்ரிகேஷன்ல பார்த்தது. டேட்டா ஃப்ரேம் டாட் ரீசாம்பிள் ஆஃப் மந்த்தை பேஸ் பண்ணி நான் ரீசாம்பிள் பண்றேன். அப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் எனக்கு எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, ஆவரேஜ் பொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்றது எனக்கு சொல்லும். இதை நம்ம இப்போ இங்க டயக்ராமா டிரா பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம அந்த டேட்டா மாற்றலாம். செட் இண்டெக்ஸை கமெண்ட் பண்ணிடுறேன். இதில் df ஆஃப் டேட்டுக்கு
ரீசாம்பிள் பண்ணுறேன். ஏன் அடிக்கிற மறுபடியும் only valid with data index, time delta index or gradient but not got an index of date range. Okay. கரெக்டாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னா இதை நம்ம மறுபடியும் இதை பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. நன்றி. ஸோ நம்ம இதை தான் நம்ம வந்து ட்ரா பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இது வரல. ஏன் வரல அப்படின்னாக்கா நம்ம இதில் என்ன பண்ணோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டேட்டா ஃப்ரேமில் டேட்டுன்னு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் என்ன டைப்பாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் காலமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஆப்ஜெக்ட் காலம் கிடையாது, டேட் டைம் காலம். ஸோ அதனால் நான் எதை என்னவா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டேட் டைமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் இருந்த ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் இப்போ இருக்க போகிற ஒரே ஆப்ஜெக்ட் காலம் வந்து சிட்டி மட்டும்தான். ஸோ அந்த சிட்டி காலமை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூமரிக்கல் காலமாக இங்கே நான் வச்சுருக்கேன்.
ஓகே, அந்த நியூமரிக்கல் காலமுக்கும் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமுக்கும் டேட்டா இண்டெக்ஸா செட் பண்றேன். அப்புறம் என்ன ஆகும்னா எல்லா காலம் எல்லா ரெக்கார்டுக்கும் இண்டெக்ஸ் என்னவா இருக்குன்னா டேட்டா இருக்கும். இப்போ நான் அதை பேஸ் பண்ணி அந்த நியூமரிக் காலம் இருக்கிற டேட்டா ஃப்ரேமை மட்டும் எடுத்து சாம்பிள் பண்றேன். எதை வச்சுன்னா மீன் வேல்யூஸ். அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மந்த்துக்கு குரூப் ஆயிட்டு எனக்கு மீன் வேல்யூ ஜென்ரேட் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு 12 மந்த்துக்கு டேட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். மொத்தம் 12 குரூப்ஸ் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 12 குரூப்ஸ். அந்த 12 குரூப்புக்கும் சிஓக்கு ஆவரேஜ் என்ன, ஏக்யூஐயோட ஆவரேஜ் என்ன, என்ஓட ஆவரேஜ் என்ன, NO2ல ஆவரேஜ் என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணும். இதுதான் நம்ம ரீசாம்பிள்ல பார்த்தோம். நம்ம ரீசாம்பிள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ரீசாம்பிளும் எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், நியூமரிக் காலம்க்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுல இருந்து நான் எதை மட்டும் விஷுவலைஸ் பண்றேன், 2.5 மட்டும் நான் விஷுவலைஸ் பண்றேன். மந்த்லி ஆவரேஜ் பிஎம் 2.5 லெவல்ஸ். ஏன்னா இது ஆல்ரெடி மந்த்லிக்கு சாம்பிள் எடுத்துட்டேன். எம்னா மந்த்லி. ஸோ அதை வச்சு நம்ம இங்க ரெண்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல ஜான் 2021ல இருந்து ஜூலை இது, 2022 ஜான் இது, அப்புறம் 2023 ஜான் இது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கான டேட்டா இங்க இருக்கு. அந்த டேட்டாவுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் இந்த பொல்யூஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஜூலைல, இந்த வருஷமும் பாருங்க 2021 ஜூலைலையும் 2022 ஜூலைலையும் இது வந்து மேபி மேல இருக்கும். ஓகேங்களா, ஜூலைல மட்டும் பொல்யூஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. பட் எப்போ அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் மேபி மேவா இருக்கும், ஏப்ரல் மேல அதிகமா இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 10 SO2 NO2 அந்த சிட்டி, இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க போற சிட்டிக்கு நான் வந்து இது வந்து நான் என்ன பண்றேன், பேர் பிளாட்டிங் இங்க டிரா பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்படி டிரா பண்ணனா ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல சிட்டி இருக்கு, நான் ரிமூவ் பண்ணல. காப்பி பண்ண டேட்டா ஃப்ரேம்ல தான் சிட்டி ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது என்னக்கா ஏர் பொல்யூஷன் பை சிட்டி. ஒவ்வொரு சிட்டிக்கும் இப்போ என்கிட்ட எத்தனை சிட்டி இருக்கோ ஒவ்வொரு சிட்டிக்கும் ஏர் பொல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்றது டிரா பண்ண போகுது. மொத்தம் இது எப்படி டிரா பண்ணும், 1 2 3 4 5 5x5 மேட்ரிக்ஸ், மொத்தம் 25 இமேஜஸ் டிரா பண்ண போகுது. இது பேர் பேர் பிளாட்டிங். நம்ம சி பவுண்ட்ல பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து 2.5 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, 10 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, SO2 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அப்புறம் NO2 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதில் இருக்கிற ஒன்று ஒரு கலர். ஸோ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டெல்லாம் வந்து ஸ்கேட்டர் பிளாட்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை சிட்டி இருக்கு, அத்தனை சிட்டிக்கும் ஒரு கலர் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டா இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ பிஎம் 2.5ம் பிஎம் 10ம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குனாக்கா சீக்வன்ஷியலாக, அதாவது லீனியராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. பிஎம் 2.5ம் SO2 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுனா ஸ்கேட்டரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஏ லீனியர். ஓகேவா, அதே மாதிரி தான் பிஎம் 2.5க்கும் NO2க்கும். பட் இதே உங்களுக்கு SO2க்கும் NO2க்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட். இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இது கொஞ்சம் லீனியரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டா தெரியும். ஓகே, இதுதான் பேர் பிளாட்டிங். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், சிட்டிக்கும் பிஎம் 2.5க்கும் வயலின் பிளாட் ட்ரா பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் வயலின் பிளாட். இதில் பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து அவுட்லையர்ஸ். ஸோ இதெல்லாம் அவுட்லையர்ஸ். ஸோ இது பாருங்க, இதில் வந்து கொல்கட்டாவில் உங்களுக்கு அவுட்லையர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் அவுட்லையர்ஸ். இதே பாக்ஸ் பிளாட் போட்டிங்கன்னா அந்த டாட் டாட் தெரிஞ்சிடும். ஓகேவா, இதெல்லாம் இந்த அவுட்லையர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இப்போ பாக்ஸ் பிளாட் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வெறும் பாக்ஸ் பிளாட் மட்டும் தான் இருக்குது. ஜென்ரலாக இது வந்து பிஎம் 2.5க்கு பாக்ஸ் பிளாட் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னது, அவுட்லையர்ஸ் தான். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ரேஞ்ச் மட்டும்தான் 75th பர்சன்டேஜில் வருது. ஓகே, அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் அவுட்லையர்ஸ். நம்ம இதை எங்கே பார்த்தோம்னாக்கா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மரி எடுத்தோம் இல்லையா, இந்த இது பாருங்க, இந்த டேட்டா வரைக்கும் தான் நம்மளுக்கு நார்மல் டேட்டா. ஸோ இதில் நம்ம 1.5% ஆட் பண்ணோம்னாக்கா மேபி இட் மைட் கம் 250 இல்லை 300 வரும். ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற டேட்டாலாம் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், அவுட்லையர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம்.
கரெக்டாக இந்த அவுட்லயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இது. ஸோ இந்த அவுட்லயர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2 கிளாஸ்க்கு முன்னாடி. ஸோ இதுதான் ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2.5ஓட 25th பர்சன்டைல் 75th பர்சன்டைல் எடுத்திருக்கோம். அதோட ஐக்யூஆர் ரேஞ்ச் எடுத்துட்டு அந்த Q1 மைனஸ் 1.5 இன்ட்டு ஐக்யூஆர், இது வந்து லோயர் பவுண்டர், இது வந்து அப்பர் பவுண்டர். ஸோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்கிறது எடுக்கிறோம். அப்புறம் லெஸர் ஆர் ஈக்குவல் எடுக்கிறோம். இதெல்லாம் என்னது, அவுட்லயர் இல்லாத டேட்டா. ஸோ அதை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் அவுட்லயர் இல்லாத டேட்டா. ஸோ நம்மளுக்கு 21,654 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அந்த பிஎம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னாக்கா, இப்போ இந்த இடத்துல பிஎம் 2.5 பாருங்க, அவுட்லயர் நம்மளுக்கு இருக்காது. ஏன் இது வந்து ஏன் அவுட்லயர் இல்லைன்னு சொல்றேன்னா, இது வந்து மேக்ஸோட வேல்யூ. ஸோ இது வந்து 75th பர்சன்டேஜ். இதுல இருந்து இன்டூ 1.5 போட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 256 வரைக்கும் வரும். அந்த ஐக்யூஆர் வேல்யூஸ் வச்சு இது மைனஸ் இது இன்டூ 1.5 போட்டீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு 256 வரைக்கும் வரும். ஏன்னா அதுதான் வந்திருக்கு இங்கே ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வரைக்கும் தான் இருக்குது. 2000 டேட்டாலாம் நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. அதனால மேக்ஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். இப்போ இருக்கிற டேட்டாவில் நான் பாக்ஸ் பிளாட் ட்ரா பண்ணுறேன். ஸ்டில் இட் ஷோயிங் சம் அவுட்லயர். 200க்கு மேலே இருக்கிறதுலாம் அவுட்லயர்னு சொல்லுது. இதை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் அவுட்லயர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. ஸோ இதில் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரு சில இடிஏ டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது அந்த டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடிஏல நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்றதையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நம்ம இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். பிசிஎம் நம்ம பார்க்க போகிறோம், அவுட்லைன் டிடக்ஷன் பார்க்க போகிறோம், டைம் சீரிஸ் அனாலிசிஸ் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ நாளைக்குன்னா மண்டே. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு 2 days போகும். ஓகேவா?